வெல்கம் டு மை சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சும்மா அவரை பற்றி பேசி என்னங்க சும்மா அவர் இன்னொரு சேனலில் போய் நம்மளை பற்றி பேசி அவருக்கு எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறாரு. கேட்டால் நான் ப்ரொமோட் பண்ணுறேன், யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் எந்த யூடியூபராக சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிறாரு. அது இந்த விளம்பரத்தை தேடுற ஆள் நான் கிடையாது. ஓகே, அவரை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அவருக்கு இந்த சமையல் கட்டு அது இருந்தால் வீடியோ போடுவார். ஆனால் நம்ம வழக்கம் அப்படி இல்லை. நம்ம இயற்கை காய்ச்சல், தோட்டம், துறவு, விவசாய பணிகள். ஓகே, அவரை பற்றி பேச வேண்டாங்க. பேச வேண்டிய சமயத்தில் பேசலாம். நம்மளை பற்றி வீடியோ போடும்போது கண்டிப்பாக பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விவசாய பணியில் விவசாயத்துக்கு தண்ணி பம்பு செட்டில் பாருங்கள், எப்படி பம்பு செட்டில் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள், பார்த்துக்குங்க. இந்த பம்பு செட்டில் இருக்கிற தண்ணி தான் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்குது. எல்லா பக்கம் அரசாணிக்காய் செடி காஞ்சி கிடக்குது. இனி இந்த இடத்துல அரசாணிக்காய் செடி போடக்கூடாது. ஆமாம், நான் சமையல் கட்டு இந்த மாதிரி வீடியோ போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நம்ம இந்த மாதிரி விவசாயம் இந்த சார்ந்த வீடியோ தான் நான் போடுவேன். இது நான் போடுற வீடியோ தான். அண்ணனை போய் பார்க்க சொல்லுங்கள். ஓகே, இந்த தண்ணி பாருங்க எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க. தண்ணி தென்னை மரம் அப்படியே போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி போய் அப்படி இங்கே வர இங்கே ஒரு தென்னை மரம், கருவேப்பந்தல் செடி அப்படியே போயிட்டுருக்குது பாருங்க. நல்லா காற்றடிக்குது. இந்த வெயில்னால நல்லா காற்றடிக்குது. பார்த்துக்கோங்க. தண்ணி வரும் இந்த ஓடையில் போயிட்டுருக்குது. விவசாயத்துக்கு பாருங்கள், ரோஸ் செடி, இது எலுமிச்சம்பழம். நல்ல காற்று. இந்த தண்ணி போய் இந்த கடைசி வரை போகும். இங்கே ஒரு கொய்யாப்பழ செடி, இங்கே ஒரு சவுக்கு மரம் பாருங்கள். இந்த வெயிலுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இந்த தண்ணி இது வரைக்கும் போயிட்டுருக்குது பாருங்க. கன்னிமார் கோயில் இன்றைக்கி இன்னும் கழுவலிங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் கழுவணும். இங்கே ஒரு வாழை மரத்தில் பாருங்க, இப்போ தான் ஒரு காய் விட்டுருக்குது. நல்ல காய்ங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். பழுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழம் நேச்சுரலாக வீட்டில் வளர்க்குறதுனால இந்த பழுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாரு, அந்த பக்கம் பூரா தென்னை மரம் தான். இந்த பக்கம் பூரா வாழை மரம். சாரி, தப்பாக சொல்லிட்டாங்க. இதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக பேச மாட்டீங்களான்னு. அதனால் பாருங்க, அப்படியே போனோம்னா இங்கே பாருங்கள் எப்படி காய் விட்டுருக்குன்னு பாருங்கள். இது பாருங்க, இது வெட்டுற காய்ச்சி. இது வேறு வகையான பழம், அது வேறு வகையான பழம் பாருங்க. அப்படியே அந்த தண்ணி இது வரைக்கும் போயிட்டுருக்குது. அங்கெல்லாம் அங்கே ஒரு தென்னங்கன்று, வாழை, புல்லை வச்சுருக்குறோம். வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் காலியாக கிடக்குது. அதனால் அவரை பற்றி பேசியிருந்தா போர் அடிக்குதுங்க. அவர் என்னமோ பேசிட்டு போகிறாரு, அது அவரோட அறியாமை. இங்கே ஒரு காய் விட்டுருக்குது பாருங்க. இது வேறு வகையான காய். வாழை இல்லாத எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாழை வேணும். எது வைக்கிறீங்களோ கண்டிப்பாக வாழை வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கன்னிமார் கோயில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளான்னைக்கு அப்போ தான் இது வேணும். இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி வேலை தான் நடந்துட்டுருக்குது. பம்பு செட்டில் இருக்கிற தண்ணி அப்படியே வந்துட்டுருக்குது பாருங்கள்.
ஆமாம், வேறு இந்த மஞ்சள் கலர் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. இந்த கிணத்துக்குள்ளே ஒரு மீன் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஒரு கிணறு எவ்வளோ பெரிய ஆழம்னு வருங்க. இந்த பம்பு செட்டில் இருக்கிற தண்ணி இந்த கிணத்துலேருந்து தான் வந்துட்டு இருக்குது பாருங்கள். மேலே புறா கூண்டு, புறா தோட்டம், புறா இல்லைன்னு சொல்லுவாங்க. புறா இல்லை உள்ளே போயிருக்குது. அதனால் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது, நிகழ்வுகள் நடந்துட்டுருக்குது. அவரை மாதிரி சும்மா வந்து சமையல் கூட்டுகள்லேயுமே அங்கேயுமே வீடியோ போடுற வழக்கம் எனக்கு கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். என்னை அவர் வந்து இன்னொரு சேனலில் பேசுனால தான் நேற்று நான் பேச வேண்டியதாகிட்டு. கேட்டால் அவர் கடுமையாக உழைக்கிறேங்கிறாரு. அது என்ன உழைப்புன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. அந்த கிணத்துக்குள்ளே பாருங்க, ஒரு மீன் இருக்குது, ஆனால் தெரிய மாட்டேங்குது. நேற்று நல்லா தெரிஞ்சுது. ஒரு புறா வந்து 78 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறோம். உள்ளே பாருங்க, புறா வரும் பறக்குது பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.